ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிராஸ்ப் அண்ட் கெயின். இது நம்ம விக்ரமாதித்தன் கதைகளோட எபிசோட் நம்பர் 13. விக்ரமாதித்தன் கிட்ட வேதாளம் சொல்ற 8வது புதிர் கதையை கேட்கலாம் வாங்க. முன்னொரு காலத்துல பாமபுரம்னு ஒரு நகரம் இருந்தது. அந்த நகரத்தை சண்டசிம்மன் ஒரு அரசன் ஆட்சி செய்து வந்தான். சத்திரிய குலத்தில் பிறந்திருந்தாலும் வறுமையினால வாடிய சத்வசீலன் ஒருத்தன் வேற வழி இல்லாம நம்ம சண்டசிம்ம ராஜா கிட்ட கார்படிகனா வந்து சேரறான். கார்படிகன்னா வேற ஒண்ணும் இல்ல, அரசர் கொடுக்கிற பதவியை ஏற்று அரசனுக்கு விசுவாசமா வேலை செய்யணும். ஆனா அதுக்கான ஊதியம் கிடையாது. கிடைச்சத சாப்பிட்டு இருக்கணும். அதே போல அரசனா பார்த்து அவங்களோட வேலையை வச்சு என்னைக்காச்சும் ஏதாச்சும் கொடுத்தா அதை வாங்கிக்கலாம். இதன்படியே சத்வசீலனும் சண்டசிம்ம மகாராஜா கிட்ட கார்படிகனா பல காலம் விசுவாசமா வேலை செஞ்சு வரான். அரச குலத்தில் பிறந்திருந்தும் இப்படி பரம ஏழையாக வாழும் நிலையில் ஆண்டவன் நம்மளை வைத்து விட்டானே. இவ்வளவு காலம் விசுவாசமாக அரசனுக்கு வேலை செய்தும் அவர் கடைக்கண் பார்வை என் மீது விழவில்லையே அப்படின்னு தன்னோட மனதுக்குள்ளேயே ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான் சத்வசீலன். அப்போ ஒரு நாள் சண்டசிம்ம மகாராஜா நம்ம கார்படிகன் சத்வசீலனையும் படை வீரர்களையும் அழைச்சிக்கிட்டு காட்டுக்கு வேட்டையாட சென்றாரு. ஒரு காட்டு பன்றிய வேட்டையாடிட்டே காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போன ராஜா திரும்பி பார்க்கக்குள்ள படை வீரர்கள் யாரையுமே காணோம். கார்படிகன் மட்டும் ராஜாவை பின் தொடர்ந்துகிட்டே வந்திருக்கிறான். அத பார்த்த ராஜா அவன் கிட்ட போய் எனக்கு பசிக்குது, இங்க ஏதாவது பழங்கள் கிடைத்தா பெரித்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. கார்படிகனும் சுத்தி முத்தி பாக்குற, அங்க எதுவுமே கிடைக்கல. உடனே தன்னோட மடியில கட்டி வச்சிருந்த நெல்லிக்கனிகளை எடுத்து ராஜா கிட்ட கொடுக்கறான். ராஜாவும் அதை சாப்பிட்டு தன்னோட பசியை தீர்த்துக்கிட்டாரு. பசி தீர்ந்ததும் நிதானத்துக்கு வந்த ராஜா, இவ்வளவு வேகமா நம்ம வந்ததுனால எந்த வீரர்களாலையும் நம்மள பின்தொடர்ந்து வர முடியல, ஆனா கார்படிகன் மட்டும் எப்படி வந்தான் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. அதுக்கப்புறம் கார்படிகனை பார்த்து, சாப்பிடும்படியா இந்த காட்டுல எதுவுமே இல்ல, இந்த நெல்லிக்கனிகள் மட்டும் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேக்குறாரு. இவ்வளவு காலமாக கிடைத்ததை சாப்பிட்டுதான் நான் வந்து உங்களுக்காக வேலை செஞ்சு வந்த ராஜா. இப்ப 10 நாளா எனக்கு கிடைச்சது இந்த நெல்லிக்கனிகள் மட்டும்தான். இன்னைக்கு நான் சாப்பிட வச்ச இந்த நெல்லிக்கனிகளை தான் உங்களுக்காக கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். இத கேட்ட ராஜாவுக்கு ரொம்பவே அவமானமா போயிடுச்சு. என்னடா இது, நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க நல்லா இருக்காங்களா இல்ல கஷ்டப்படுறாங்களான்னு கூட தெரிஞ்சுக்காம இவ்வளவு காலம் இருந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப மனம் வருந்துறாரு. அதுக்கப்புறம் கார்படிகனோட உதவியோட அரண்மனை வந்து சேர்ந்த ராஜா எல்லாரையும் கூப்பிட்டு அவனோட ராஜபக்தியையும் விசுவாசத்தையும் சொல்லி பாராட்டி புகழறாரு. அது மட்டும் இல்லாம நிறைய செல்வங்களையும் பிரதேசங்களையும் அவனுக்கு பரிசாலிச்சு அவனை நண்பனாக்கி தான் கூடயே வச்சுக்கிட்டாரு. சத்வசீலனும் அன்னையோட கார்படிக பதவியை விட்டுட்டு தன்னுடைய அந்தஸ்துக்கேத்த போல சிறப்பா வாழ்ந்து வரான். ஒரு நாள் இலங்கை நாட்டு இளவரசியை தனக்கு மணமுடிப்பதற்காக சண்டசிம்ம மகாராஜா புரோகிதர்களை அனுப்பி வச்சாரு. கூடவே நம்ம சத்வசீலனையும் அனுப்பி வச்சாரு. இவங்க எல்லாம் கப்பல்ல போயிட்டு இருக்கக்குள்ள திடீர்னு கடல்ல இருந்து தங்கத்தாலான ஒரு கொடிமரம் அப்படியே கிளம்பி எழும்புச்சு. உடனே சூறாவளியோட மழை பெஞ்சு அவங்க வந்துட்டு இருந்த கப்பல் ஏதோ ஒரு சக்தியால ஈர்க்கப்பட்ட மாதிரி அந்த கொடிமரத்தோட ஒட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் அந்த கொடிமரம் கப்பலை உள்ள இழுத்துக்கிட்டு இறங்க ஆரம்பிச்சுது. இத பார்த்த சத்வசீலன் ஏதாவது பண்ணி காப்பாத்தணுமேனு கத்தி எடுத்துக்கிட்டு அந்த சுழல்ல குதிச்சுட்டான். ஆனா அவன் குதிச்சதும் மழை இடி எல்லாம் நின்னு அந்த இடமே அமைதியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவன் குதிச்சு எழுந்த இடத்துல கடல் இல்ல, ஒரு நகரம் போல ஒரு ஏதோ இடத்துக்கு வந்து சேர்றான். அந்த நகரத்துல யாருமே இல்ல, ஒரே ஒரு கோயில் மட்டும் இருக்கு. அந்த கோயிலை தாண்டி ஒரே ஒரு மாளிகை மட்டும் இருக்கு. மாளிகையில இருந்து ஒரு பெண் தன் தோழிகளோட அந்த கோயிலுக்கு வந்து கும்பிடுறா. அது போல அழகான பெண்ணை சத்வசீலன் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. பார்த்ததும் அவ அழகுல மயங்கிடுறான். அவ பின்னாடியே பின்தொடர்ந்து போறான். கோயிலுக்கு போயிட்டு திரும்ப அவ மாளிகைக்கு திரும்புறான். இவனும் அவ பின்னாடியே மாளிகைக்கும் போய் சேர்ந்துடுறான். அவன் நம்ம மேல ஆசைப்பட்டுதான் நம்மள பின்தொடர்ந்து வரான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அழகான பெண் தன் தோழிகள்ல ஒருத்திய கூப்பிட்டு அவனை உபசரிக்க சொல்றா. தோழியும் அவன் கிட்ட போய், நீங்க எங்க நாட்டுக்கு விருந்தினரா வந்திருக்கீங்க, முதல்ல வாங்க இந்த குளத்துல குளிங்கன்னு சொல்லி ஒரு குளத்துக்கு கூட்டு போய் குளிக்க சொல்றா. அவனும் அந்த குளத்துல இறங்குறான். ஆனா அவன் எழுந்து பார்க்கக்குள்ள சண்டசிம்ம ராஜா நாட்டு குளத்துல இருந்து எழுந்திருக்கிறான். அத பார்த்ததும் அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே குழம்பி போய் நின்னுறான். அவனை பார்த்த வீரர்கள் ராஜா கிட்ட போய் சொல்ல, ராஜா வந்து என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. நடந்த எல்லாத்தையும் சத்வசீலன் ராஜா கிட்ட சொல்ல, ராஜா அவனை இட்டுக்கிட்டு
சொல்லிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு கப்பல்ல போறாரு. சரியா அந்த இடம் வந்ததும் அதே போல திரும்பவும் மழை பெய்யுது, சூறாவளி வருது, அந்த கொடிமரம் எழும்பி வருது. கப்பல் போய் மறுபடியும் கொடிமரத்துல ஒட்டிக்கிட்டு கப்பல் கீழே இறங்குது. அப்ப அவங்க 2 பேருமே கத்தியோடு கடலுக்குள்ள குதிச்சிடுறாங்க. எழுந்திருக்கக்குள்ள சத்வசீலன் பார்த்தா அந்த நகரத்துக்கு 2 பேருமே வந்து சேர்ந்துடுறாங்க. சத்வசீலன் பார்த்தா அந்த பெண் மறுபடியும் மாளிகையில இருந்து கோயிலுக்கு வரா. அப்ப சத்வசீலன் ராஜா கிட்ட இவதான் நான் பார்த்த பொண்ணு அப்படின்னு காட்டுறான். அந்த பொண்ணும் அங்கேருந்து இவங்க 2 பேரும் இருக்கிறத பாக்குறா. கோயிலுக்கு போயிட்டு வந்து திரும்ப பார்க்கக்குள்ள 2 பேரையும் காணோம். உடனே தன் தோழி கிட்ட அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு தேடி அரண்மனைக்கு அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அவ அரண்மனைக்குள்ள போயிடுறா. தோழியே அவங்க 2 பேரையும் பார்த்து அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்துடுறா. அந்த 2 பேர்ல ராஜாவை மட்டுமே ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த அழகான பெண் ராஜாவை கூப்பிட்டு, என் தந்தை தான் இந்த கடல் நாட்டுக்கு ராஜாவா இருந்தாரு, ஆனா இப்ப அவரு சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, நான் இங்க தனியா தான் இருக்கேன். என் தந்தை போலவே அழகாகவும் கம்பீரமாகவும் இருக்கிற நீங்கள் தான் என்ன திருமணம் செய்து கொண்டு இந்த கடல் நாட்டை ஆள வேண்டும், என் கூட இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து கேக்குறா. ஆனா அதுக்கு ராஜா, என்ன நீ தந்தை போலன்னு சொன்னதுனால நீ எனக்கு மகள் முறை ஆயிட்ட, என்னால உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது. இத ஒரு கால சத்வசீலன், இவன் என்னோட நண்பன், இவன் தான் உன் மேல காதல் கொண்டு இருக்கிறான், இவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவன் உன்னை சந்தோஷமா பாத்துப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீங்க 2 பேரும் பல்லாண்டு காலம் வாழ்க அப்படின்னு வாழ்த்திட்டு சத்வசீலனை பார்த்து, இத்தனை ஆண்டு காலமா நீ எனக்கு செய்த உதவிகளுக்கு நன்றி கடனா நீ ஆசைப்பட்ட பெண்ணையே நான் உனக்கு திருமணம் செய்து வச்சுட்டேன், இப்ப சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சத்வசீலன் முழுகுன அதே குளத்துல முழுகி தன்னோட நாட்டுக்கு வந்து சேர்ந்துறாரு சண்டசிம்ம ராஜா. அதுக்கப்புறம் தான் ஆசைப்பட்ட போலவே இலங்கை இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாரு சண்டசிம்ம மகாராஜா. இத்தோட தன்னோட 8வது கதையை முடிச்ச வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து, விக்ரமாதித்த மகாராஜாவே, இக்கதையில் கடலுக்குள் குதித்த சண்டசிம்மன் சத்வசீலன் இவ்விருவரில் யாருடைய வீரம் பெரியது? இவ்விருவரின் நன்றி விசுவாசத்தில் யாருடைய விசுவாசம் சிறந்தது? பதில் கூறு பார்க்கலாம். பதில் தெரிந்தும் கூறவில்லை என்றால் உன் தலை வெடித்து சுக்குநூறாகிவிடும், தெரியும் அல்லவா அப்படின்னு கேக்குது. வேதாள கேட்ட புதிர்க்கான விடைய நீங்க கெஸ் பண்றீங்களா? 15 செகண்ட்குள்ள கெஸ் பண்ணுங்க. விக்ரமாதித்தனோட விடைய பின்னாடி பார்க்கலாம். And your countdown starts now. விக்ரமாதித்தனின் விடை இதோ. கடலுக்குள் குதித்ததில் சண்டசிம்மன் விளைவு என்னவென்று தெரிந்துதான் குதித்தான். ஆனால் சத்வசீலனோ அடுத்தவரின் உயிரை காப்பாற்றுவதற்காக விளைவு என்னவென்று தெரியாமலே குதித்தான். அதனால் சத்வசீலனின் வீரமே சிறந்தது. அரசனிடம் வேலை செய்பவர்கள் அரசனுக்காக நன்றி விசுவாசம் காட்டுவதில் விசேஷம் ஒன்றும் இல்லை. ஆனால் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்ட கன்னிகையை சத்வசீலனுக்கு திருமணம் செய்து வைத்த அரசனின் நன்றி விசுவாசமே விசேஷமானது அப்படின்னு சொல்றான் நம்ம விக்ரமாதித்தன். அதுக்கு வேதாளம், விளக்கத்தோடு சரியான விடையை கூறிவிட்டாய், ஆனாலும் உன் மௌனம் கலைந்து விட்டது. நான் சென்று வருகிறேன் விக்ரமாதித்தா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல முருங்கை மரத்துல போயிட்டு ஏறிக்கிச்சு. வேதாளம் சொல்ற 9வது புதிர் கதையை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தொடர்ந்து விக்ரமாதித்தன் கதைகளை கேட்க எங்க சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்ஸ் மூலமா உங்களோட சப்போர்ட்டையும் எங்களுக்கு கொடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.